பெருமழையின் இரைச்சலை உங்கள் காதுகள் கேட்கிறதா? The sound of a heavy rain. பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல ஒரு சத்தம் உங்கள் காதுகளிலே கேட்கிறதா? A sound from heaven. தேவனுடைய பிள்ளைகளே, சூப்பர் நேச்சுரல் மூவ் ஆஃப் காட், இயற்கைக்கு அப்பாற்பட்ட பரிசுத்த ஆவியானவரின் நகர்விலே இப்படிப்பட்ட சத்தத்தை நாம் கேட்கிறோம். நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு நம்முடைய நாட்களிலே பெரிய காரியங்களை செய்வார். மாத்திரமல்ல, தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்படும் காலம் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். இது தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்படும் காலம். ஹல்லேலூயா. கர்த்தரும் அருமரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். விசேஷமாக இதை ஏன் ஷூட் பண்ணி வெளியிடுறோம் என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலங்களை குறித்து நாம் அறிந்து கொள்வது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த நாட்களிலே விசேஷித்த விதமாய் பரிசுத்த ஆவியானவரின் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு நகர்வை நாம் இந்த நாட்களிலே பார்க்கிறோம். இதுவரை இல்லாத விதங்களிலே இந்த நாட்களிலே ஒரு சூப்பர் நேச்சுரல் மூவ் ஆஃப் காட், ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு நகர்வை நாம் இந்த நாட்களிலே உணர்கிறோம். அதில் விசேஷித்த விதமாய் கர்த்தர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய சபைக்கு இந்த ரகசியத்தை தெரிவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 1 ராஜாக்கள் 18:44 நாம் வாசிக்கிறோம், த சவுண்ட் ஆஃப் அ ஹெவி ரெயின் என்று சொல்லி, அதாவது பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்பதை ஆகாபுக்கு அங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறார். எலியா தீர்க்கதரிசி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய ஜனமே, ஒரு பெருமழையின் இரைச்சலை இந்த நாட்களிலே நாம் கேட்கிறோம். உங்களுடைய காதுகள் அந்த இரைச்சலை கேட்கிறதா? ஸ்பிரிச்சுவல் ரியாமில், ஆவிக்குரிய மண்டலங்களில் இப்பொழுது ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் உணர வேண்டும். தேவனுடைய ஜனங்களே, கர்த்தர் யுக மாற்றங்களை செய்து கொண்டிருக்கிறார். தேவாதி தேவன் கால மாற்றங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இந்த நாட்கள் பெருமழையின் இரைச்சலை கேட்கக்கூடியதான நாட்கள். இதுவரையிலே நாம் இருந்த வண்ணமாய் அல்ல, இதுவரையில் நாம் கேட்ட வண்ணமாய் அல்ல, இப்பொழுது பிரத்யட்சமாய், விசேஷமாக கர்த்தராகிய இயேசு பாலகனாய் இந்த உலகத்திலே மனித அவதாரமாய் உருவெடுத்த பொழுது, அதற்கு முன்பதாக இயேசு பிறக்கப் போகிறார் என்று சொன்னார்கள். அந்த காலம் வேறு. ஆனால் தேவதூதன் வந்து மரியாளிடத்தில் பேசி, அங்கே கிருபை பெற்றவளே வாழ்க, உன்னுடைய வயிற்றிலே கிறிஸ்து எனப்பட்டவர் பிறப்பார் என்று சொன்னதான அந்த காலம் என்பது வேறு. இப்பொழுது இந்த காலங்களை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன் ஒரு யுக மாற்றங்களை செய்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு கால மாற்றங்களை கர்த்தர் செய்கிறார். 2 விதமான காரியத்திற்காக நான் உங்களோடு இந்த வீடியோவில் நான் பேசி பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இதை எப்பொழுதும் போல ஒரு சாதாரண ஒரு நிகழ்வாக அல்லது வார்த்தையாக நீங்கள் எண்ணிவிட வேண்டாம். மிகவும் பிரத்யட்சமான ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு எச்சரிப்பின் செய்தியை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். முதலாவது, a sound from heaven, a sound from heaven and a sound of a heavy rain. இந்த 2 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது 1 ராஜாக்கள் 18:44 நாம் வாசிக்கிறோம். அங்கே பெருமழையின் இரைச்சலை அங்கே எலியா தீர்க்கதரிசி தம்முடைய காதுகளிலே கேட்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, அதே போல அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே, பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாயிற்று என்று சொல்லி வாசிக்கிறோம். பெருமழையின் இரைச்சலுக்கும் இங்கே அப்போஸ்தலர் 2:2 சொல்லப்படுகிறதான அந்த பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல ஒரு முழக்கத்திற்கும் அங்கே ஒரு கனெக்டிவிட்டி இருக்கிறது. அதில் ஒரு லிங்க் இருக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, த சவுண்ட் ஆஃப் அ ஹெவி ரெயின், இந்த நாட்களிலே ஒரு பலத்த ஒரு பெருமழையின் இரைச்சலை நாம் கேட்க வேண்டும். திருச்சபை உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் எப்பொழுதும் போல இந்த காலத்தில் இல்லை என்பதை நாம் முதலாவது
புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊற்றுகிறதான இந்த நாட்களிலே பின்மாறி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று தேவாதி தேவன் சொல்லி இருக்கிறார். சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, பின்மாறி காலத்து மழைக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு இடி மின்னலை உண்டாக்கி நான் மழையை கொண்டு வருவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே நாம் இங்கே முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டியதான ஒரு காரியங்கள் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே வேதத்தை வைத்திருப்பீர்களானால் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் 18:41 வசனத்தில் எலியா ஆகாபை நோக்கி சொல்லுகிறார், நீர் போஜன பானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சலை நான் கேட்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். பெருமழையின் இரைச்சல் அங்கே தீர்க்கதரிசியினுடைய காதுகளிலே கேட்கும் பொழுது உண்மையாகவே ஃபிசிக்கல் ரியாமில், நேச்சுரல் ரியாமில், இயற்கை மண்டலத்தில் ஒரு மழைக்கான எந்த விதமான சாத்தியக்கூறுகளும் இல்லை. காரணம், அங்கே 3.5 ஆண்டுகளாக வறட்சி, அங்கே ஒரு விதமான சூழல், வறட்சியான சூழலை நாம் பார்க்கிறோம். அங்கே தண்ணி என்பதே இல்லை, காற்று என்பதே இல்லை, மழை என்பதே இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவாதி தேவன் அங்கே எலியாவுக்கு சொல்லுகிறார், நான் மழையை கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார். மழையை கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொன்னாலும் கூட அங்கே நாம் பார்க்கிறோம், எலியா அதற்காக ஜெபித்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். ப்ரேயர் ஃபார் ரெயின், பின்மாறி காலத்து மழைக்காக நாம் ஜெபிப்பது அவசியமாயிருக்கிறது. யாக்கோபு நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம் 5ஆவது அதிகாரம் 17-18 வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷம் 6 மாதம் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான், அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஒரு மழைக்காக அவன் வேண்டினான். நிச்சயமாக பின்மாறி காலத்து மழைக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. பாருங்கள், நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், பெருமழையின் இரைச்சலை நாம் முதலாவது நம்முடைய காதுகள் கேட்க வேண்டும். அதன் பின்பாடு பின்மாறி காலத்து மழையை நிச்சயமாய் கர்த்தர் ஊற்றுவார், அதில் எந்த மாறுபாடும் இல்லை. என அன்பான தேவனுடைய ஜனமே, எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 36ஆவது அதிகாரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், எசேக்கியேல் 36 நீங்கள் 24 முதலே சில வசனங்களை வாசிக்கும் பொழுது கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்துக்கு என்னென்ன காரியத்தை செய்வேன் என்று சொல்லி அங்கே 24ஆம் வசனத்திலிருந்து சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். நான் உங்கள் மேலே சுத்தமான ஜலத்தை தெளிப்பேன் என்று சொல்லுகிறார், உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, உங்களுடைய அசுத்தங்களை எல்லாம் நீக்குவேன் என்று சொல்லுகிறார். உங்கள் மீது இருக்கிறதான பஞ்சத்தை, நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடி அந்த பஞ்சத்தை நீக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, பாழாக்கப்பட்டதான தேசத்தை பயிர்நிலமாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிர்மூலமானவைகளை கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாழானதை பயிர்நிலமாக்குவேன் என்று சொல்லுகிறார். இத்தனை காரியத்தை இஸ்ரவேல் ஜனத்துக்கு சொன்னாலும் 37ஆவது வசனத்திலே ஆண்டவர் முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது தேவாதி தேவனுடைய எதிர்பார்ப்பாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் இதற்காக விண்ணப்பம் பண்ணுவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அதுதான் ஆண்டவர் சொல்லிவிட்டாரே. அங்கே நாம் பார்க்கும்போது 18ஆவது அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது 1 ராஜாக்கள் 18:1 நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொன்னார். மழையை கட்டளையிடுவேன் என்று சொன்ன கர்த்தர் தானாக மழையை கட்டளையிடுவாரா? இல்லை. நாம் அதற்காக ஜெபிக்க வேண்டும். அதைத்தான் எலியா தீர்க்கதரிசி செய்தான். பாருங்க, கர்த்தர் மழையை கட்டளையிடுவேன் என்று சொல்லிவிட்டார். கர்த்தர் தான் சொல்லி இருக்கிறார். ஆனாலும் கூட அங்கே அவன் எப்படி ஜெபிக்கிறான் என்பது வேதம் அழகாய் நமக்கு சொல்லுகிறது. அங்கே எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி
தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்கால் படியிட குனிந்து அவன் அவ்விதமாக ஜெபிக்கிறான். பர்த்திங் பொசிஷன், ஒரு கர்ப்ப வேதனைப்பட்டு அவன் ஜெபிக்கிறான். ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிற ஒரு தாய் எந்த விதத்திலே எந்த பொசிஷனில் இருந்து பிள்ளையை பெற்றெடுப்பதற்காக அவள் இருப்பாளோ அதே போல அந்த பொசிஷனில் தீர்க்கதரிசி கர்த்தரிடத்திலே தன்னுடைய முகத்தை அவன் சிகரத்தின் மேல் ஏறி பணிந்து, தரையிலே பணிந்து, தன்னுடைய முகம் முழங்கால் பலியிட அவன் குனிந்து கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். தேவனுடைய ஜனமே, நான் ஒரு முக்கியமான காரியத்தை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது ஒரு சர்மனாக ஒரு செய்தியாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். கர்த்தர் சபைக்கு கொடுக்கிறதான ஒரு தீர்க்க தரிசனமான செய்தி இது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளிலிருந்து பாருங்கள், இன்னும் 12 ஆண்டுகளுக்குள்ளாக கர்த்தர் ஒரு பெருமழையை கட்டளையிடப் போகிறார். இப்பொழுது நாம் பெருமழையின் இரைச்சலை கேட்க ஆரம்பித்து விட்டோம். தேவனுடைய ஜனமே, நீங்கள் நன்றாய் உணர்ந்து கொள்ளுங்கள், பெருமழையின் இரைச்சலை கேட்க ஆரம்பித்து விட்டோம். ஆனால் இன்னும் 12 ஆண்டுகளிலே கர்த்தர் தாம் சொன்னதான அந்த பின்மாறி மழையை தேசத்திலே ஊற்றப்போகிறார். அதில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், 2037 வருஷம். அப்படி என்று சொன்னால் 2033 ஆண்டோடு பரிசுத்த ஆவியானவர் சபைகளுக்கு கொடுக்கப்பட்டு 2000 ஆண்டுகள் முடிவடைகிறது. நான் சொல்லுவது விளங்கிக் கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். இயேசுவானவர் பரத்திற்கு சென்று தேற்றரவாளனை அனுப்பி பரிசுத்த ஆவியானவர் முன்மாறி மழையாக கொடுக்கப்பட்டு 2000 ஆண்டுகள் 2033 ஆண்டோடு கூட முடிவடைகிறது. ஆகவே இந்த 2033 2037 வரையில் அந்த 4 இயர்ஸ் 4 ஆண்டுகள் ஆவியானவருடைய பெருமழையை, ஃபுல்னஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்டை தேசம் அனுபவிக்க போகிறது. இந்த தேசங்கள் காணப்போகிறது. நம்முடைய இந்திய தேசம் மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவருடைய பெருமழையை நாம் பார்க்க போகிறோம். இதைத்தான் கடைசி கால எழுப்புதல் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட கடைசி கால எழுப்புதலுக்காக அநேகர் வாஞ்சித்தார்கள், ஜெபித்தார்கள், உபவாசம் இருந்தார்கள், எத்தனையோ காரியங்களை செய்தார்கள். ஆனால் கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? இந்த 2025 ஆண்டிலிருந்து இன்னும் 12 ஆண்டுகளுக்குள்ளாக கர்த்தர் இந்த மாபெரும் ஒரு ஈவெண்டை கர்த்தர் செய்ய போகிறார். பின்மாறி காலத்து மலையை கர்த்தர் ஊற்றப் போகிறார். ஆகவே இப்பொழுது 12 ஆண்டுகளுக்கு முன்னதாக நாம் இந்த இரைச்சலை கேட்க ஆரம்பித்து விட்டோம். அங்கே பெருமழையின் இரைச்சலை நாம் கேட்க ஆரம்பித்து விட்டோம். பாருங்கள், அங்கே அப்போஸ்தலர் 2:2 நாம் வாசிக்கும் பொழுது, பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது அங்கே பரிசுத்த ஆவியானவர் முன்மாறி மழையாக ஊற்றப்பட்டார். அங்கே முன்மாறி மழையாக ஊற்றப்பட்ட அந்த நிகழ்வை நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு 2000 ஆண்டுகளுக்கு பிற்பாடு இந்த பின்மாறி மழை ஊற்றப்பட போகிறது. எவ்வளோ அழகாக இருக்கிறது பார்த்தீங்களா? 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக முன்மாறி மழை ஊற்றப்பட்டது. இப்பொழுது 2000 ஆண்டுகளுக்கு பிற்பாடு இப்பொழுது இந்த பின்மாறி மழை ஊற்றப்பட போகிறது. அதை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது, கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று அங்கே வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் சொல்லி வரும் அந்த காரியத்திலே நீங்கள் பெரிதும் கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வருமுன்னே என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யம், எழும்பும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் கடைசி நாட்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமும் உள்ள நாள் வரும் முன்னே நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். சபை ஆயத்தப்பட வேண்டும். இந்த செய்தி எதற்காக? இந்த வார்த்தை எதற்காக? இது இட்ஸ் நாட் அன் yet another sermon series. இது ஒரு வசனத்திற்காக கொடுக்கப்படுகிற வார்த்தைகள் அல்ல. இது எப்பொழுதும் போல கொடுக்கப்படுகிற வார்த்தைகள் அல்ல. பிரியமானவர்களே, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ஜனமே, நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வரப்போகிறது. இதற்காக நாம் தயாராக வேண்டும்.
கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமமான நாள் வரும் முன்னதாக நாம் இந்த காரியங்களை எல்லாம் சபைகள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, இந்த வெளிப்பாட்டை குறித்து நான் பெரிதாக பேசவில்லை. ஆனால் ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்தை கர்த்தர் இவருக்கு சொல்லிவிட்டார் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். உண்மையாகவே இந்த நாட்களை குறித்து கர்த்தர் அநேகருக்கு சொல்லி இருக்கிறார். இந்த நாட்களை குறித்ததான அறிவு நமக்கு வேண்டும். ஏனென்றால் நாட்களை நாம் அலட்சியம் செய்துவிடக்கூடாது. இயேசு வருகிறார், இயேசு மனித உருவெடுத்து அவர் மேசியாவாக பிறக்கிறார் என்று சொன்ன பொழுது எல்லாரும் சொன்னார்கள். ஆனால் அதற்கும் தேவ தூதன் வந்து அங்கே மரியாளிடத்தில் இப்பொழுது உன் வயிற்றிலே தோன்ற போகிறதான அந்த இயேசுவானவர் என்று சொன்ன அந்த காரியத்திற்கும் வேறுபாடு இருக்கிறது. இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் யுக மாற்றங்களை செய்கிறார், கால மாற்றங்களை செய்கிறார். ஸ்பிரிச்சுவல் ரியாமில், ஆவிக்குரிய மண்டலங்களில், இயற்கை மண்டலங்களில் கர்த்தர் மாற்றங்களை உருவாக்குகிறார். ஸோ there is a climatic change over. ஒரு பெரிய கால மாற்றங்கள் ஸ்பிரிச்சுவல் ரியாமில் மாத்திரமல்ல, இந்த ஃபிசிக்கல் ரியாமில் நடக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே 2033 ஆண்டோடு கூட பரிசுத்த ஆவியானவர் சபைகளுக்கு கொடுக்கப்பட்டு 2000 ஆண்டுகள் முடிவடைகிறது. அது ஒரு ஆனிவர்சரி போல. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் அதை எப்படி கொண்டாடாமல் இருப்பார்? ஆகவே நிச்சயமாக இந்த நாட்களிலே ஒரு பெருமழை ஊற்றப்படும். த ஃபுல்னஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்டை நாம் அனுபவிக்க ஆரம்பிப்போம். இந்த 12 ஆண்டுகளிலே இந்த காரியங்கள் சம்பவிக்க போகிறது. இந்த 2025 2037க்குள்ளாக இந்த காரியங்கள் நடக்கப் போகிறது. அதிலேயும் அந்த 2033 முதல் 37 வரைக்குமாய் உள்ள காலங்களிலே, அந்த வருஷங்களிலே த ஃபுல்னஸ், பரிபூர்ணமான பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாட்டை நாம் காண முடியும். ஆகவே இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். இப்படிப்பட்ட காரியத்தையெல்லாம் பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் என்னும் தேசம் உருவாகிறதை நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் வசந்த காலம் சமீபமாயிற்று என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆகவே வசந்த காலம் சமீபமாயிருக்கிறபடியினாலே இந்த குறிப்புகளை வைத்து நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், இவைகள் கடைசி நாட்கள் என்று. ஆபிரகாமுக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். 15வது அதிகாரத்திலே கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஒரு காரியத்தை குறிப்பாக சொல்லுகிறார். நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில், அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்தில் பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களில் 400 வருஷம் உத்தரவுப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிவிக்க கடவாய். 400 வருடங்கள். இங்கே கர்த்தர் தலைமுறையை குறித்து சொல்லும் பொழுது 16வது வருஷத்தில் 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் விடத்துக்கு திரும்ப வருவார்கள். அப்படி என்று சொன்னால் தலைமுறை என்பதை கர்த்தருடைய கணக்கின்படி நாம் 100 ஆண்டுகள் என்று எடுத்துக்கொள்ள முடியும். 4 தலைமுறை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே ஒரு தலைமுறை என்பது 100 வருஷங்கள். அப்படி பார்க்கும் பொழுது இந்த இஸ்ரவேல் என்னும் தேசம் உருவாகி 1948வது ஆண்டிலே இஸ்ரவேல் என்னும் தேசம் உருவாகிற்று. கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுதே வசந்த காலம் சமீபமாயிற்று என்று சொல்லி. இப்பொழுது 100 ஆண்டுகள், ஒரு தலைமுறை என்பது 2040 ஆண்டோடு கூட அது முடிவடைகிறது. இன்னொரு ஜூபிலியை இஸ்ரவேல் தேசம் பார்க்க போவதில்லை, இந்த உலகம் பார்க்க போவதில்லை. ஆகவே இந்த 2037ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு நிச்சயமாய் காலங்கள் இருக்க போவதில்லை. அநேகமான நாட்களை கர்த்தர் வைக்கப் போவதில்லை. கர்த்தர் காலங்களை சுருக்குகிறார். ஆகவே சபை உணர்ந்து கொள்ள வேண்டும், இந்த நாட்கள் மிகவும் முக்கியமான நாட்கள். ஆகவே பெருமழையின் இரைச்சலை நம்முடைய காதுகள் கேட்க வேண்டும். பெருமழையின் இரைச்சலை நிச்சயமாக நம்முடைய காதுகள் கேட்க ஆரம்பித்து விட்டது. ஆகவே அதன் பின்பாடு நிச்சயமாய் கர்த்தர் மழையை தருவார். அங்கே நாம் பார்க்கிறோம், அங்கே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பொழுது அங்கே பலமாய் முன்மாறி ஆவி ஊற்றப்பட்டது, முன்மாறி மழை ஊற்றப்பட்டது. இப்பொழுது 2000 ஆண்டுகளுக்கு பிற்பாடு பலமாய் பின்மாறி மழை ஊற்றப்படுகிறது. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லுகிற அந்த நாட்களிலே நாம் வந்து நிற்கிறோம். ஆகவே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, ஊழியரே, இதை கேட்கிற எனக்கு அன்பான யாவரும்
கர்த்தருடைய ஜனங்களே, நீங்கள் காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லுகிறது போல கர்த்தர் தரும் இந்த வார்த்தைகளை நீங்கள் நிச்சயமாய் கேட்டு இதை செவிமடுத்து இதற்கு நீங்கள் உணர்வடைய வேண்டும் என்று நிச்சயமாய் நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். அதன் பிறகு நாம் பார்க்கிறோம், வானம் மழையை பொழிந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வானம் மழையை பொழிந்தது. அங்கே அவன் அப்படி ஜெபித்த மாத்திரத்திலே வானம் மழையை பொழிந்தது. அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. நிச்சயமாகவே வரக்கூடியதான பெருமழை, இந்த லேட்டர் ரெயின், இந்த பின்மாறி பெருமழை மாம்சமான யாவர் மேலும் ஊற்றப்பட போகிறது. ஒரு பெரிய ஈவெண்டாக எடுக்க போகிறது. இத்தோடு கூட உலகம் முடிவுக்கு வருகிறது பிரியமானவர்களே. காரணம், அதற்கு பின்பாடு கர்த்தராகிய இயேசு நம்ம எடுத்துக்கொள்ளும்படியாக அவர் மத்திய ஆகாயத்திற்கு வருகிறார். ராப்சர் will take place. அதனால நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுகிறதான அந்த நிகழ்வு நடக்க போகிறது. ஆகவே இந்த ஒரு ஃபுல்னஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், இந்த கடைசி கால எழுப்புதலுக்கு பிற்பாடு ஒரு பெரிய நாட்கள் நமக்கு இல்லை. ஆகவே சபை உணர்வடைய வேண்டும். ஆகவே முதலாவது நாம் பார்த்தோம், பெருமழையின் இரைச்சலை நாம் கேட்கிறோம். ஆகவே பிற்பாடு நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை பார்த்தோம். அப்படி ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக ஸ்பிரிச்சுவல் ரியாமில், ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒரு மாற்றங்கள் உருவாகிறதையும், அதே போல் ஆவிக்குரிய மண்டலத்தில் மாற்றங்கள் உருவாகிறது போல இந்த நேச்சுரல் ரியாமில், இயற்கை மண்டலத்திலையும் மாற்றங்கள் உருவாகிறதை நாம் பார்த்தோம். நிச்சயமாக கர்த்தர் பெருமழையை ஊற்றுவார். இப்பொழுது இருந்தே பின்மாறி கால மழைக்காக சபை பாரத்தோடு ஜெபிக்க நாம் ஆரம்பிக்க வேண்டும். இன்னும் 12 ஆண்டுகளிலே கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை, ஒரு சூப்பர் நேச்சுரலான இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பெருமழையை, பின்மாறி மழையை கர்த்தர் தேசமெங்கும் ஊற்றப்பட போகிறார். அது இந்திய தேசத்திலிருந்து எழும்பப்பட போகிறது. இதை நிச்சயமாய் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இப்படித்தான் இது நடக்கும். கர்த்தர் சொன்னவைகள் நிச்சயமாய் நிறைவேறும் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஆகவே இப்பொழுதே நாம் பெருமழையின் இரைச்சலை கேட்க ஆரம்பித்து விட்டோம். நிச்சயமாக இன்னும் 12 ஆண்டுகளுக்குள்ளாகவே கர்த்தர் அந்த பின்மாறி மழையை நமக்கு அனுப்புவார். அதில் 2033 2037 வரையில் பரிபூர்ணமான பரிசுத்த ஆவியானவருடைய ஊற்றப்படுதல் இருக்கும். த ஃபுல்னஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்டை தேசம் அனுபவிக்கும். நிச்சயமாய் நாம் அனுபவிக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இது முதலாவது காரியம். இரண்டாவது காரியம், இந்த காலம் தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்படும் காலம். ஆமென். தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்படக்கூடிய காலம் என்பதை சபை அறிந்து கொள்ள வேண்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 19வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு பெரிய நிகழ்வை குறித்து எழுதி வைத்திருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 19வது வசனம், மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டி ஏன் காத்திருக்க வேண்டும்? இதில் ஒரு ரகசியம் இருக்கிறதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்படுவதற்கு சிருஷ்டி ஏன் ஆவலோடு காத்திருக்க வேண்டும்? காரணம் இருக்கிறது பிரியமானவர்களே. இந்த ரகசியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சங்கீத புஸ்தகம் 8ஆம் சங்கீதத்திலே அங்கே தாவீது ஒரு வெளிப்பாடாக எழுதி வைத்திருக்கிறார். பாருங்கள், 8ஆம் சங்கீதத்திலே நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. நாம் எப்படி படைக்கப்பட்டோம், எந்த விதத்திலே மனிதன் படைக்கப்பட்டான் என்பதை அங்கே எழுதி வைத்திருக்கிறார். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது, மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும், காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திரத்து மச்சங்களையும், கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எல்லாவற்றையும் கர்த்தர் மனிதனுடைய பாதங்களுக்கு கீழே கீழ்ப்படுத்தினார். ஆனால் ஆளுகையை நாம் எங்கே எடுத்திருக்கிறோம்? நாம் எங்கே ஆளுகையை எடுத்திருக்கிறோம்? அதே காரியம் எபிரேயர் நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தில் 7 மற்றும் 8வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது பாருங்க, அவனை
தேவ தூதரிலும், யார? மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம்? அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்திலே அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னமும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். இதுதானே உண்மை. சகலத்தின் கர்த்தர் நம்முடைய பாதங்களுக்கு கீழே கீழ்ப்படுத்தி இருந்தாலும் இன்னமும் சகலத்தையும் நாம் அந்த ஆளுகையை எடுக்கவில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன் நம்மால் ஆளுகை எடுக்க முடியவில்லை? பாருங்கள், இன்றைக்கு வான மண்டலங்களை பிசாசுகள் சூழ்ந்திருக்கிறது. தேவனுடைய புத்திரர்கள் ஆளுகை எடுக்கவில்லை. அதே போல மரைன் வேர்ல்டு என்று சொல்லப்படுகிறதான அந்த பூமிக்கு கீழே சமுத்திரத்தில் மரைன் ஸ்பிரிட் ஆளுகை செய்கிறது. பாதாளத்தில் எல்லா பிசாசின் ஆவிகள் ஆளுகை செய்கிறது. இயற்கைக்கு அடுத்த காரியங்களில் இன்னும் நம்மால் ஆளுகை எடுக்க முடியவில்லை. நாம் ஆளுகை எடுக்க வேண்டும். இது தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்படும் காலம். நாம் முழுவதுமாக ஆளுகையை எடுக்கும் பொழுது, எல்லா ஆளுகையையும் நாம் எடுக்கும் பொழுது நிச்சயமாகவே இந்த சர்வ சிருஷ்டியும் தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்படுவதற்கு ஆவலாயிருக்கிறபடியினாலே அவைகள் களிகூரும். தேவனுடைய புத்திரர்கள் தான் அந்த ஆளுகையையும் அதிகாரத்தையும் எடுக்க வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 17வது அதிகாரத்திலே சீஷர்கள் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல ஒரு காரியத்தை கேட்கிறதை நாம் பார்க்க முடியும். மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம், அங்கே ஒருவர் வந்து, ஆண்டவரே என் மகனுக்கு இரங்கும். 15ஆம் வசனம், அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். அவனை உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிற்று. சீஷர்களாலே அது முடியவில்லை. இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். அப்பொழுது சீஷர்கள் இயேசுவின் இடத்தில் தனித்து வந்து, அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். அதுதான் இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. தேவனுடைய ஜனமே, இன்னமும் ஆளுகையையும் அதிகாரத்தையும் நாம் எடுக்க முடியவில்லை. சில ஜாதி பிசாசுகள், சில விதமான பிசாசுகள் அது இன்னமும் ஆட்டி படைக்கிறது. எப்படி சீஷர்களால் அந்த சந்திர ரோகி பிடித்ததான அந்த மனிதனை விடுதலையாக்க முடியவில்லையோ, இன்றைக்கும் நம்மால் எப்படிப்பட்ட பூர்ணமான விடுதலையை கொடுக்க முடியவில்லை. காரணம் என்ன? இன்னமும் நாம் அந்த அதிகாரத்தை எடுக்கவில்லை, ஆளுகையை எடுக்கவில்லை. நாம் அதிகாரத்தையும் ஆளுகையும் எடுக்கும் பொழுது, தேவனுடைய புத்திரர்கள் அதிகாரத்தையும் ஆளுகையும் எடுக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் இயேசு வருவார். இயேசு மத்தியாகத்தில் வருவார், ரகசிய வருகையில் வருவார். அப்பொழுது நிச்சயமாக நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதற்கு முன்னதாக ஆளுகையை நாம் எடுக்க வேண்டும். ஆளுகையை எடுக்காமல், அதிகாரத்தை நாம் எடுக்காமல், தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்படும் காலத்திலே நாம் இருக்கிறோமே, அதிகாரத்தை எடுக்க வேண்டும். சர்வ சிருஷ்டியும் வேதனையோடு இருக்கிறதே. தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்படுவதற்காக அது கர்ப்ப வேதனைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிறது அல்லவா? காரணம் என்ன தெரியுமா? இந்த தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்பட்டு வருவார்களே ஆனால் அவர் அதற்கு விடுதலை கொடுப்பார்கள், ரட்சிப்பை கொடுப்பார்கள். மனுக்குலத்திற்கு கர்த்தராகிய இயேசு ரட்சிப்பை கொடுக்கிறார். ஆனால் இந்த சர்வ சிருஷ்டிக்கும் தேவனுடைய புத்திரர்கள் ஒரு விடுதலையை கொண்டு வர வேண்டுமே. கர்த்தர் நம்மை நிச்சயமாக யூஸ் பண்ணுவாராக, பயன்படுத்துவாராக. 2 முக்கியமான வெளிப்பாடுகளை நான் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஒன்று இந்த காலத்தை குறித்ததானது. இந்த காலம், முதலாவது, கர்த்தர் யுக மாற்றங்களை செய்து கொண்டிருக்கிறார், கால மாற்றங்களை செய்து கொண்டிருக்கிறார். இந்த காலம் 2025ஆம் ஆண்டிலே இப்பொழுது நடந்து வருகிற காலத்திலே பெருமழையின் இரைச்சலை நாம் கேட்க ஆரம்பித்து விட்டோம். கர்த்தர் பின்மாறி காலத்து மழையை கர்த்தர்
ஏராளமாய் தாராளமாய் ஊற்றப் போகிறார். ஆகவே அதற்கான முன்னேற்பாடாக அடையாளமாக கர்த்தர் இப்பொழுதே அந்த பெருமழையின் இரைச்சலை கேட்கும்படி செய்துவிட்டார். நம்முடைய காதுகள் பெருமழையின் இரைச்சலை கேட்கிறதா? உங்களுடைய காதுகள் அந்த இரைச்சலை கேட்கிறதா? அந்த மழைக்கான அடையாளத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பித்து விட்டீர்களா? காண ஆரம்பித்து விட்டீர்களா பிரியமானவர்களே? எனவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 12 ஆண்டுகளிலே கர்த்தர் செய்ய போகிற மகத்தான கிரியைகளுக்காக, காரியங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் நாம் வேண்டிக் கொள்ள துவங்கும் பொழுதே கர்த்தர் பின்மாறி காலத்து மழையை பெருமழையாக ஊற்றப் போகிறார். ஆகவே சபை இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதில் 2033 37 வரையில் த ஃபுல்னஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவருடைய முழு முதல் அந்த காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். அவருடைய முழு மகிமையை நாம் அந்த நாட்களிலே காணப்போகிறோம். ஆகவே நிச்சயமாக 2000 ஆண்டுக்கு முன்னதாக ஊற்றப்பட்ட பெருமழை, முன்மாறி மழை இப்பொழுது 2000 ஆண்டுகளுக்கு பிற்பாடு இந்த 2033 ஆண்டிலே பெருமழையாக ஊற்றப்பட போகிறது. அதற்கு பெயர்தான் பின்மாறி மழை, லேட்டர் ரெயின். ஃபார்மர் ரெயின் என்று சொன்னால் முன்மாறி மழை, லேட்டர் ரெயின் என்று சொன்னால் பின்மாறி மழை. இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் இந்த காரியத்தை செய்ய போகிறார். மாத்திரமல்ல, அவருடைய வருகையின் நாட்களிலே அதற்கு பிற்பாடு, அந்த பின்மாறி மழை ஊற்றப்பட்ட பிற்பாடு காலங்கள் இருக்கப் போவதில்லை. நாட்களை கர்த்தர் நிச்சயமாக நீட்டிக்கப் போவதில்லை. சீக்கிரமாய் அவருடைய ரகசிய வருகை இருக்கும். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இது தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்படும் காலமாக இருக்கிறபடியினாலே நிச்சயமாக சர்வ சிருஷ்டியும் தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்படுவதற்காக ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய புத்திரர்கள், சன்ஸ் ஆஃப் காட் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்படும் பொழுது, தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்படும்போது நடக்கிற காரியங்கள் என்ன? சர்வ சிருஷ்டியும் எதற்காக ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறதோ அந்த ஒரு காரியத்திற்கு முடிவு உண்டாகிறது. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, தேவனுடைய புத்திரர்கள் என்ன செய்கிறார்கள்? தேவனுடைய புத்திரர்கள் ஆளுகை எடுக்கிறார்கள், அதிகாரத்தை எடுக்கிறார்கள். ஏன் சர்வ சிருஷ்டி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது? காரணம் என்னவென்றால், இந்த சர்வ சிருஷ்டியும் அது கீழ்ப்பட்டிருக்கிறது, மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. தேவனுடைய புத்திரர்கள் ஆளுகையை எடுக்கும் பொழுது, அதிகாரத்தை எடுக்கும் பொழுது நாம் அதை விடுவிக்கிறோம், அதற்கு ரட்சிப்பு கொடுக்கிறோம். இத்தனை மாபெரும் காரியத்தை கர்த்தர் நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த ரகசியத்தை, இந்த பரம ரகசியத்தின் சத்தியத்தை பாலகராகிய நமக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நாம் இப்பொழுது ஜெபிக்கலாம். நிச்சயமாக நான் ஜெபிக்கும்போது என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் ஜெபியுங்கள். கர்த்தர் இந்த நாட்களிலே பலமான இப்படிப்பட்ட காரியங்களை வெளிப்படுத்தி காண்பித்ததோடு மாத்திரமல்ல, இந்த செய்கைகளை நம்மை வைத்து செய்ய கர்த்தர் திட்டம் பண்ணியிருப்பதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஜெபிப்போமா? எங்கள் அன்பு தந்தையை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா, துதிக்கிறோம் ராஜா, உமக்கு நன்றி அப்பா. இப்போ ஏற்பட்ட ரகசியத்தை கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆழங்களை கர்த்தர் எங்களுக்கு சொல்லி காலங்களை உணர்ந்து கொள்ளும்படி உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி சொல்லுகிறோம் ஆவியானவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த பின்மாறி காலத்து இறைச்சலை எங்கள் காதுகள் கேட்கிறது ஆண்டவரே. மாத்திரமல்ல, அந்த மழையை நாங்கள் சீக்கிரத்திலே அனுபவிக்க போகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நிச்சயமாக அந்த முன்மாறி காலத்து மழையே அப்படி இருந்தது என்று சொன்னால், பின்மாறி காலத்து மழை எப்படி இருக்கும் என்பதை நிச்சயமாய் நாங்கள் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஆகிலும் சகரியா 10:1 பின்மாறி காலத்து மழைக்காக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். அப்பொழுது நீர் இடி மின்னல்களை உண்டாக்குவீர், மழையை தருவீர், உமக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாக அந்த பெருமழையை கர்த்தர் ஊற்றப் போகிறீர். கடைசி நாட்களிலே யாவர் மேலும், மாம்சமான யாவர் மேலும் அந்த ஆவியை ஊற்றப் போகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். பெருமழையை ஊற்றப் போகிறீர், உமக்கு நன்றி. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. மாத்திரமல்ல, இந்த காலத்தை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவரே, தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்படும் காலமாய் இருக்கிறபடியினாலே, இந்த தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்படும் இந்த காலத்திலே சர்வ ஆளுகையை நாங்கள் எடுக்கும்படி ஆண்டவரே கர்த்தாவே எங்களுக்கு அனுக்கிரகத்தை தாரும் சுவாமி. ஆண்டவரே, சகல விதங்களிலேயும் நாங்கள் தோற்று போனவர்களாய் அல்ல, ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்க
கொடுக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு மறைவான மன்னாவை கொடுப்பேன் என்று சொன்னீர். மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன் என்று சொன்னீர். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு பரதீசின் மத்தியில் இருக்கிற ஆண்டவரே அப்பா ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று சொன்னீர். ஆண்டவரே ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு அப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். நாங்களும் ஜெயம் கொண்டு ஆண்டவரே தகப்பனை அந்த கடைசி கால எழுப்புதலில் பங்கடைய கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். நாட்களை குறுக்குகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். கால மாற்றங்களையும் யுக மாற்றங்களையும் செய்கிறீர். உமக்கு நன்றி தகப்பனே. கர்த்தர் தாமே வரப்போகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். அந்த ரகசிய வரிகளை நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னுமே இப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலிலே கர்த்தாவை நாங்கள் பங்கடைந்து சுவாமி ஒரு கூட்டம் ஆத்துமாக்களை உமக்காக ஆதாயம் பண்ண கர்த்தர் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறோம். ஆண்டவர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் இப்படி ஆவிய அளவில்லாமல் ஊற்றும் ஆண்டவரே. நாங்கள் இதுவரையிலே அதை குறித்து சரியாய் உணர்வில்லாதவர்களாய் இருந்ததெல்லாம் போதும் அப்பா. இப்பொழுது உணர்வடைந்தவர்களாய் ஆண்டவரே சபை இதை குறித்து ஆழமாய் தியானிக்கவும் இதை குறித்து பேசவும் பின்மாறி காலத்து மழைக்காக வேண்டுதல் செய்யவும் கர்த்தர் ஆண்டவரை கிருபை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கிறோம். ஆண்டவரை சகல துதியையும் கனத்தையும் மகிமையுமக்கு கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய ஆளுகை கர்த்தர் எங்களுக்கு தருகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை அந்த ஆளுகையும் ஆண்டவரை ஜெயங்கொள்ளும் அதிகாரத்தையும் நாங்கள் எடுத்து பிரயோகப்படுத்த கர்த்தர் கிருபை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தீர். இந்த வார்த்தைகளை ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொருவர் மீதும் உடைய ஆவியை பொழிந்தருள பண்ணுகிறீர். உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம். பின்மாறி காலத்து மழைக்காக நாம் வேண்டுவோம். நிச்சயமாக பெருமழையின் இறைச்சல் இப்பொழுது கேட்கப்படுகிறது. சீக்கிரமாய் அது ஊற்றப்படும். 12 ஆண்டுகள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பெருமழையை கர்த்தர் ஊற்றுவார். கர்த்தர் தம்முடைய ரகசியங்களை நமக்கு சொல்லுகிறார். தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்படும் இந்த காலத்திலே நிச்சயமாக நாம் இந்த கடைசி காலத்தை உணர்ந்தவர்களாய் இதில் நாம் இருந்து இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.